திரு அகிலா கோவிந்த் அவர்களின் நிகிலா பகுதி 2 முடிவுரை. தந்தையிடம் பேசி முடித்த பிறகு மிதிலாவின் பார்வை சித்தியின் பக்கம் திரும்பியது. வா கண்ணே, வா தங்கம் என வார்த்தைக்கு வார்த்தை கொஞ்சி பேசி அவளிடம் ஒரு அன்பு நடிப்பு நடத்தி கொண்டிருக்கிறாள் இந்த மாயா. அவளது முகத்திரையை இன்று கிழித்துவிட வேண்டியதுதான் யோசித்த மிதிலா. வீட்டில் வைத்து பேசினால் அது அம்மாவை பதற வைக்கும், பயப்பட வைக்கும் என்று நினைத்து மாயாவிடம் வெளியே எங்கேயாவது வைத்து பேசுவதற்கு முடிவு செய்தாள். வீட்டிற்கு சற்று தள்ளி சிறுவர் பூங்கா ஒன்று இருந்தது. நடைபாதையும் மரங்களும் சூழ்ந்த புல்தரையுமாய் அங்கு அமைதி இருக்கும். அதுதான் பேசுவதற்கு சரியான இடம் என்று சித்தியை அழைத்தாள். மாயா அது புரியாமல், எதற்கு கண்ணு என்றவளிடம், எல்லாம் வீட்டு பத்திரத்தை உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதுவது பற்றி பேசுவதாக என்றாள் சுருக்கமாக. மாயாவின் முகம் மாறிவிட்டது. உன்னிடம் லக்ஷ்மி விஷயத்தை சொல்லிவிட்டாளா? சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தேனே. மாயா மறுபடியும் முகம் மாறியவளாக இழுக்க, இல்லை இல்லை, எல்லாவற்றையும் முழுவதுமாக சொல்லிவிட்டார்கள் என்றாள் குரலில் அழுத்தத்தோடு. மறுகணமே மாயா தலையாட்டி விட்டாள். அன்று மதியம் சமையல் முடிந்த கையோடு உணவு அருந்திவிட்டு இருவரும் கிளம்பினர். லக்ஷ்மி அம்மாள் மெதுவாக மதிய நேரத்தில் 2 மணி நேரம் தூங்குவது வழக்கம் என்பதால் தாய் தூங்குவதற்கு ஏற்பாட்டை செய்துவிட்டு நிம்மதியுடன் கிளம்பினாள். ஆள் நடமாட்டம் இல்லாத குறைந்த அளவே இருந்த அந்த பூங்கா காலியான இருக்கை ஒன்றில் சித்தியுடன் போய் அமர்ந்தாள் நிகிலா. என்ன கண்ணு, சொல்லு, இந்த சித்தியிடம் அப்படி என்ன உனக்கு பேச வேண்டி இருக்கிறது என்று அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டு ஆரம்பித்தாள் மாயா. அவள் கொஞ்சம் நடிப்பையும் பாசமான வேஷத்தையும் பார்த்த நிகிலாவுக்கு கோபம் கொதிப்பும் அதிகமானது. சித்தி, இனியும் நடிக்காதீர்கள். அம்மா நீங்கள் செய்த துரோகம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள் என்றாள் ஆவேசமாக. துரோகமா? என்ன சொல்லுகிறாய்? கேட்ட மாயாவின் முகத்தில் புன்னகை மறைந்து இறுக்கம் பரவியது. பின் எனக்கும் என் தாய்க்கும் நீங்கள் செய்ததற்கு பேர் என்னவாம்? நீங்களே சொல்லுங்கள். நிகிலா துடித்து கேட்க ஒரு கணம் முறைத்து பார்த்தவள் என்ன நினைத்தாளோ மாயா டக்கென்று குரலை மாற்றிக்கொண்டாள். அதான் எல்லாம் தெரிந்தாச்சுன்னு சொல்லிடியே, இன்னும் எதற்கு நான் நடிக்கணும்? விஷயத்தை சொல்லு என்றாள் கரார் குரலில். விஷயத்தை சொல்லவா? நீங்கள் செய்தது எவ்வளோ பெரிய துரோகம், கொடுமை. கொஞ்சமாவது வருந்துகிறீர்களா? அல்லது பெற்றவளை மகளையும் பிரித்து அனாதையாக்கியது சரிதான் என்று நினைக்கிறீர்களா? அவள் ஆவேசமாக கேட்க பவ்யமான நடிப்புகளை விட்டிருந்த மாயா அசால்ட்டாக தோள்களை குலுக்கிக் கொண்டாள். சரிதான், என் கணக்குப்படி சரிதான் என்றாள். அது என்ன உங்கள் கணக்கு? இந்த வீட்டில் என் மகள் மட்டும் வாரிசாக வளர வேண்டும் என்று நான் எண்ணினேன். நீ இருந்தால் அதற்கு இடைஞ்சலே என முடிவு செய்தேன். உன்னை கௌரவமாக அன்பு இல்லம் என்கின்ற அனாதை இல்லத்திலும் சேர்த்து விட்டேன். அவ்வளவுதானே? ஏதோ தான் தவறை நியாயப்படுத்தி பேசுவது போல் மாயா பேச மிதிலாவுக்கு பற்களை கடிக்கும் ஆத்திரம் பொங்கியது. என்ன, அவ்வளவுதானா? இது எவ்வளவு பெரிய குற்றம்! என் அம்மாவிடம் என்னை தொலைத்து விட்டதாக சொல்லி நாடகம் ஆடியது எந்த விதத்தில் நியாயமாகும்? நான் மட்டும் புகாராயதை போலீசிடம் கொடுத்தால் நீங்கள் பத்திரிகை செய்தியாக கம்பி எண்ண வேண்டி இருக்கும் தெரியுமா? போலீஸ் என்றால் சித்தி ஓரளவுக்கு பயம் கொள்வாள் என்று எதிர்பார்த்த மிதிலாவுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. ஏனெனில் அவள் சொன்னதை கேட்டு மாயா கடகடவென்று சிரித்தாள். என்ன மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் பயந்து போகிறவ இந்த மாயா இல்லை. தாராளமாக போய் புகார் கொடு. ஆனால் ஒன்று, கம்பி எண்ணி களி திங்க போகுது நான் மட்டும் இல்லை, உன் அருமை தந்தையும் தான். அதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். மாயா தந்தை என்று குறிப்பிட்டதும் தான் அவளுக்கு பக்கென்றது. அவரை மறந்துவிட்டோமே என நினைத்தாள். அவள் திகைத்து நிற்பதை பார்த்து, என்ன விழிக்கின்றாய்? உன்னை பெற்றெடுத்த உன் அருமை தந்தையும் இதற்கு உடந்தைதான். அவருக்கு தெரியுந்தான் எல்லா விஷயமுமே நடந்தது. உனக்கு தெரியாமல் இருந்தால் அவருடைய சட்டையை பிடித்து உலுக்கி சண்டையிடு. அதை விட்டுவிட்டு என்னை இப்படி போலீஸ் அது இது என்று விரட்டி பார்க்க நினைத்தால் நான் பொல்லாதவளாகி விடுவேன். எச்சரிப்பது போல் கைகளை ஆட்டி மாயா உயரமாக பேச வாயடைத்து போனாள் நிகிலா. பாவி, இந்த கொடுமைக்காரி சொல்வதையெல்லாம் செய்தாலும் செய்வாள். என்ன செய்வாள்? இவள் சொல்வது போல் அவளது அருமை தந்தையும் நடந்த எல்லா கொடுமைகளுக்கும் மாயாவுக்கு பயந்து உடந்தையாகத்தானே இருந்திருக்கின்றார். அப்படியானால் அவரும் குற்றவாளிதானே? நாளை குற்றம் தண்டனை என்று பார்த்தால் அவரும் அதை அனுபவிக்க வேண்டிய நபர்தானே. ஆனால் அம்மாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதே.
குற்றவாளி கொண்டில் அவரை நிறுத்தினால் துடித்து போய் விடுவாளே. யோசித்தவள் இப்படி மாயாவுடன் மோதுவது எந்தவித பலனையும் தராது என்பதை உணர்ந்து கொண்டாள். அவள் எந்த பேச்சை எடுத்தாலும் தந்தையையும் துணைக்கு அழைத்து தப்பித்து விடுவாளே என்றே தோன்றியது நிகிலாவுக்கு. அதனால்தான் கேட்கிறனை விஷயத்திற்கு வருவது போல், எல்லாமே சரி, அம்மாவிடம் வீட்டை உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதி தரும்படி கேட்டது எதற்கு என்றாள். மாயா அதற்கும் அசரவில்லை. நான் இங்கு கேட்டேன். உன் அம்மாதான் வலிய வந்து நீ இருக்கும் இடத்தை நான் சொன்னால் எழுதி தருவதாக ஒரு வியாபாரம் பேசினாள். நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன். சொன்னது போல் உன்னை மீட்டு வந்து உன் அருமை தாயிடம் ஒப்படைத்தும் விட்டேன். அதேபோல் உன் தாயும் என்னிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டபடி இந்த வீட்டை என் பெயருக்கு மாற்றுவதுதானே முறை? நீயே யோசித்துச் சொல். மாயாவின் பேச்சுக்கு மிதிலாவால் பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை. மறுபடியும் சிந்தனை வசப்பட்டவளாக மௌனமாகிவிட்டாள். மிதிலா மனதுக்குள் தீர்மானமாக சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு முதலில் தாயிடம் தெரிவித்தாள். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா கண்ணு? பேசாமல் இப்படியே வாழ்ந்து என்று ஆரம்பித்த அம்மாவின் குரலை இடைவெட்டி, இப்படி ஒரு மோசமான இரக்கமில்லாத ஜீவன்களுடன் வாழ்க்கும் வாழ்க்கையை விட கண்ணை மூடிக்கொண்டு பாழும் கிணற்றில் குதித்து விடலாம் என்று தான் எடுத்த முடிவின் அவசியத்தை உணர்த்தினாள் மிதிலா. அதற்கு பிறகு அவள் முடிவிற்கு ஒப்புக்கொள்வது போல் தலையசைத்து விட்டாள் லக்ஷ்மி அம்மாள். அதன் பின் மிதிலா தொடர்பு கொண்டது தன் ஸ்பான்சரான ரோஜரிடம் அவ்வளவு விஷயத்தையும் விவரித்து பேசினாள். அம்மா வேறு உடன் இருக்கிறார்கள். இனி மறுபடி அன்பு இல்லத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் அவள் படித்த படிப்பிற்கு வேலை ஏதாவது ஒன்று கிடைத்தால் போதும். அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு ஒரு தனி வீடு எடுத்து தங்கிக் கொள்வாள். அம்மாவையும் தன்னுடன் வைத்து கடைசி வரை பார்த்து கொள்வாள். இதுதான் அவள் எடுத்த முடிவு. மேலும் இதில் முக்கியமான விஷயம், நிபந்தனை என்னவென்றால், நிச்சயம் அவள் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. அவளது சித்திக்கும் தந்தைக்கும் கண்ணில் படாத ஊர், அந்த பாவப்பட்ட ஜென்மங்களை விட்டு தள்ளி அவர்கள் பார்வையில் படாத ஊராக அது இருக்க வேண்டும். அது போதும். அவள் சொல்ல சொல்ல மறுமுனையில் கேட்டுக்கொண்டிருந்த ரோஜருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவ்வளவு வெறுப்பு அவர்கள் மீது உனக்கு வந்துவிட்டது? அந்த அளவுக்கு கொடுமைகளா இழைத்திருக்கிறார்கள் என்று வருத்தம் கொண்ட ரோஜர், நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை மிதிலா. தேனிக்கு பக்கத்தில் எனக்கான எஸ்டேட் ஒன்று இருக்கிறது. அதில் எனது செக்ரட்டரி நரேந்திரன் தான் கவனித்து வருகின்றான். அந்த எஸ்டேட் தேயிலை தோட்டத்தில் உனக்கு அலுவலக வேலை ஒன்றும் ஏற்பாடு செய்து கொடுத்து விடுகிறேன். அங்குள்ள எனது பங்களாவில் அவுட் ஹவுஸ் வீடு ஒன்று காலியாகத்தான் இருக்கிறது. அங்கு நீ உன் தாயாருடன் தங்கிக் கொள்ளலாம். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது, ரொம்பவும் நன்றி ரோஜர் சார் என்ற குரல் தழுதழுக்க அவளால் சொல்ல முடிந்தது. திரும்ப தாயிடம் வந்து இந்த விஷயத்தை சொன்னபோது தாய்க்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் மாயாவிடம் வாக்கு கொடுத்தபடி வீட்டை அவள் பெயருக்கு மாற்றி கொடுக்க வேண்டுமே, அதற்கு மிதிலா ஒப்புக்கொள்வாளா மாட்டாளா என்ற பயம்தான் அவளை அலைக்கழித்தது. ஆனால் மிதிலா அதையும் தெளிவாக உணர்த்திவிட்டாள். நீங்கள் ஒப்புக்கொண்டபடி வீட்டை மாயாவின் பெயருக்கு மாற்றி விடுவோம். என்ன, உங்களுக்கு சேர வேண்டிய இருப்பது 20 லட்சம் பணம். அதை உங்களுக்கு தாலி கட்டிய கணவரும் அவரை கட்டிக்கொண்ட பாவப்பட்ட மாயாவும் அனுபவித்துட்டு போகட்டும். எனக்கு என்னுடைய உழைப்பில் நம்பிக்கை இருக்கிறது. நிறைய பணம் சம்பாதித்து உங்களுக்காக நான் சொந்த வீடு ஒன்று கட்டித் தருகிறேன். நீங்கள் கவலையை விடுங்கள் என உற்சாகம் கொள்பவள் போல் கூறிவிட்டாள். அதன்படியே மறுநாள் வக்கீல் முன்னிலையில் பத்திரத்தை மாற்றி எழுதிவிட்டார்கள். ரிஜிஸ்டரும் செய்தார்கள். மிதிலா கொடுத்த தைரியத்தில் லக்ஷ்மி அம்மாள் எந்தவித சங்கோஜமும் இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்தாள். மாயா நடப்பதை நம்ப முடியாமல் பத்திரத்தை எடுத்து கண்களில் ஊற்றிக்கொண்டாள். கண்ணு தங்கம், நிஜமாவே நீ அறிவுக்காரிதான், புத்திசாலிதான். அம்மாவின் வாக்கை சொன்னபடியே காப்பாற்றி விட்டாயே என்றபடி அவள் வழக்கமாக செய்யும் கட்டிப்பிடிக்கும் அணைப்பை செய்ய வர பட்டென்று அங்கிருந்து அகன்றாள் மிதிலா. தந்தை சதாசிவம் அவருடைய நிலைதான் தவிப்பாக இருந்தது. மிதிலாவையும் லக்ஷ்மி அம்மாளையும் பரிதாப பார்வை பார்த்தவராக கெஞ்சினார். எதற்கு இதெல்லாம்? அம்மாவின் பேரிலேயே வீடு இருக்கட்டும். எல்லோரும் இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம். மாயாவால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என அவர் பாட்டுக்கு அடுக்கிக் கொண்டே போக கையை உயர்த்தி அவரை தடுத்தாள் மிதிலா. வேண்டாம்ப்பா, நீங்களும் சந்தோஷமாயிருங்க, எங்களையும் சந்தோஷமாக இருக்க விடுங்க, அது போதும் என்று குரலை உயர்த்தி ஒரே வார்த்தையில் முடித்து விட்டாள் மிதிலா. அதற்கு மேல் சதாசிவத்தால் வேறெதுவும் செய்ய முடியவில்லை, பேசவும் முடியவில்லை. மிதிலாவுக்கு ஓரிரு கணம் தான் எடுத்த முடிவு சரிதானா என்ற தடுமாற்றம் வந்தது.
ஆனால் மாயா எது செய்தாலும் வாயை மூடிக்கொண்டு தலையாட்டும் அப்பாவின் முன் நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாமே. அந்த பாதகி மாயா நாளை மிதிலாவையும் அவள் தாயையும் தனக்கு இடைஞ்சலாக கருதிவிட்டால் அவர்கள் உணவில் விஷம் வைத்து கொள்ளக்கூட துணிந்து விடுவாளே. தனது சுயநலத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவளாயிற்றே அவள். அதனால் இப்படிப்பட்ட பாவப்பட்ட ஜென்மங்களை விட்டு பிரிந்து தனி ஒரு வாழ்க்கை தொடர்ந்துவது சிறந்த முடிவு என நிம்மதியான சந்தோஷம் கொண்டாள் மிதிலா. மறுநாள் ரோஜர் ஃபோனில் தெரிவித்தபடி நரேந்திரன் திரும்பவும் காருடன் வந்துவிட்டான். வழக்கம் போல விரைப்புடன் இறங்கி உள்ளே வந்தவனை கண்டதும் மிதிலாவுக்கு தன்னை அறியாமல் உற்சாகம் வந்தது. ரோஜர் மூலம் அவன் அவ்வளவு விஷயங்களையும் அறிந்திருந்தாலும் தன் பங்கிற்கு எடுத்துச் சொன்னாள் அவள். நரேந்திரன் வியப்பாய் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, அப்படியானால் நீ எடுத்த முடிவு சரிதான் என்று முடித்து விட்டான். அதோடு இல்லாமல் அவளது தாயாரது உடைமைகளை எல்லாம் பேக் செய்ய அவளுக்கு உதவியும் செய்தான். மிதிலாவுக்கு உள்ளுக்குள் ரோஜரை நினைத்து ஒரே பெருமிதம்தான். மனிதருக்கு என்ன ஒரு இரக்க குணம், எவ்வளவு பெருந்தன்மை! அவள் சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி என்று சொல்லிவிட்டாரே. தானே வேலை தங்குவதற்கும் ஏற்பாடு செய்து தருவதாக சொல்லிவிட்டாரே. அவர் மட்டும் அப்படி உதவாவிட்டால் மிதிலா துணிந்து இப்படி ஒரு முடிவை எதிர்த்திருக்க முடியாது. அவள் விரும்பாத, அவளை வெறுக்கும் மனிதர்களின் மத்தியில் அவலமான ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் அவளுக்கு. திரும்பவும் போன் மூலம் ரோஜரிடம் தொடர்பு கொண்டு அவருக்கு நன்றி தெரிவிக்க மிதிலா முயன்ற பொழுது அவரது லைன் பிஸியாக இருக்க அவளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. நரேந்திரன் அதை சொன்ன பொழுது, காலை நேரங்களில் ரோஜர் பிஸியாக இருப்பார், மாலையில் பேசுவது உத்தமம் என்று சொல்லிவிட்டான். ஒரு வழியாக உடைமைகளை பேக் செய்து நரேந்திரன் கொண்டு வந்த காரில் ஏறிக்கொண்டு கலங்கிய தந்தையை மேலும் நோகடிக்க விரும்பாமல் தைரிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு தாயுடன் ஊரை விட்டு கிளம்பிவிட்டாள் மிதிலா. ரோஜரின் அந்த தேயிலை எஸ்டேட் அவள் வாழ்க்கையை புரட்டி போடும் பல ஆச்சரியங்கள் காத்திருப்பது அப்பொழுது அவளுக்கு தெரியவில்லை. மிதிலாவின் பிடிவாதத்தில், அவள் கொடுத்த தைரியத்தில் லக்ஷ்மி அம்மாள் கிளம்பிவிட்டாளே தவிர உள்ளுக்குள் அவள் மனம் ஒப்பவில்லைதான். அதனால் கிளம்பும் பொழுது தஞ்சை சதாசிவம் அவள் கையை பிடித்து கொண்டு தழும்பிய போது அவரை சமாதானப்படுத்தியவள் அதோடு சாஷ்டாங்கமாக கணவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கி கொண்டாள். மிதிலா சொன்ன ஊருக்கு சென்றதும் தவறாமல் அவர்களது முகவரியை தெரிவித்து லெட்டர் போடுவதாகவும் சொல்லிவிட்டு கிளம்பினாள். கார் வீட்டை தாண்டி சிறு புள்ளியாகி வீடு மறையும் வரை ஏக்கமாக பார்த்துவிட்டு திரும்பினாள். எத்தனை வருடம் வாழ்ந்த வீடு, எத்தனை வருடங்கள் உடன் இருந்த கணவர் என்ன இருந்தாலும் இதுவும் ஒரு வகை பிரிவுதானே. தாயின் கஷ்டத்தை உணர்ந்தவள் போல் ஆதரவாக அவளுடைய கைகளை பற்றி தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டாள் மிதிலா. பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த இருவரையும் ஆழமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் நரேந்திரன். மிதிலா கொண்டு வந்திருந்த கைப்பையில் தாய்க்கு அவ்வப்போது கொடுக்க வேண்டிய மருந்து மார்த்தைகளை எடுத்து பத்திரப்படுத்தி இருந்தாள். அதை குனிந்து சரிபார்த்து கொண்டிருந்த பொழுது நரேந்திரன் திரும்பி அந்த கேள்வியை அவளிடம் கேட்டான். ஆமாம், என்னதான் நடந்தது என்றான். மிதிலாவுக்கும் அப்போதுதான் தன் வீட்டு பிரச்சனை பற்றி அவனிடம் தான் எதுவும் கூறாதது நினைவிற்கு வந்தது. அதனால் சுருக்கமாக சித்தி மாயா நடத்திய கபட நாடகத்தை பற்றி விளக்கினாள். இவ்வளவு மோசமானவர்களா, நம்பவே முடியவில்லையே என்று வியந்தான். கூடவே, ஆனாலும் உனக்கு துணிச்சல் ஜாஸ்தி தான் மிதிலா, துணிந்து முடிவெடுத்து அம்மாவை கூட்டிக் கொண்டு கிளம்பி விட்டாயே என்றான். எல்லாமே ரோஜர் கொடுத்த தைரியம்தான் என்றாள் மிதிலா. அப்பொழுதுதான் லக்ஷ்மி அம்மாள் அவர்களுடன் பேசுவதை கவனித்துவிட்டு, என்ன கண்ணு, நீ எடுத்த முடிவு சரிதானே, வேலையும் தங்குவதற்கு இடமும் உனக்கு கிடைத்துவிடும் தானே எனவும் நரேந்திரன் குறுக்கிட்டு சிரித்தான். ஐயோ, பயப்படாதீர்களம்மா, மிதிலாவுக்கு தயாராக வேலையும் தங்கிக்கொள்ள வீடும் ரெடியாக இருக்கின்றது. எல்லாம் ரோஜரின் ஏற்பாடு. நான் சும்மாவாக மிதிலாவை பயமுறுத்த அப்படி கேட்டேன் என மிதிலாவும் நகைத்தாள். ஆமாம்மா, இந்த நரேந்திரன் சாருக்கு எப்போதுமே என்னை இப்படி பயமுறுத்தி விரட்டி பேசுவது பிடிக்கும், அப்படித்தானே சார் என முன்பு அன்பு இல்லத்தில் தான் பார்த்த பொழுது இருந்த பொழுது படிப்பிற்காக அவன் விரட்டி தன்னுடன் பேசியதையெல்லாம் ஞாபகப்படுத்துவது போல் கேட்டாள். நரேந்திரனும் முறுவலுடன் தலையாட்டிவிட்டு, அதற்காக கோபம் கொண்டு ஒரு முறை ரோஜரிடமே என்னை பற்றி புகார் கூட சொல்லி இருக்கும், அதுவும் எனக்கு தெரியும் என்றான். ஓ, அது ரோஜர் சொல்லிவிட்டாரா என வியப்பாய் பார்த்தவள், அது சரி, சாரி, வேண்டுமானால் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன், ஆனாலும் உண்மையைத்தானே நான் சொல்லி இருக்கின்றேன் என்றவள்
தன் பேச்சை நியாயப்படுத்தினாள். அவள் சொன்னதற்கு முகமாறாமல் முறுவலை பெரிதாக்கிய நரேந்திரன், எல்லாமே ரோஜரின் உத்தரவு. நான் அப்படி கொஞ்சம் கடுமையாக பேசினால்தான் ஒரு பயம் ஏற்படும். நம்மை கண்டிக்க ஆள் இல்லை இருக்கின்றார்கள் என்கின்ற பயம் மனதை வேறு வழிகள் எதிலும் ஈடுபடுத்தாமல் படிப்பு ஒன்றிலேயே லயிக்க வைக்க முடியும் என்று ரோஜர் வெகுவாக நம்பினார். அதனால்தான் என்னையும் அப்படி பேசச் சொன்னார். நான் என்ன செய்வது? உண்மைதானே, கொஞ்சம் யோசித்துப்பார் என்றபோது மிதிலாவால் அவன் சொன்னவர்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் எப்பொழுதும் எரிந்து விழாத குறையாய் நம்மிடம் கடுமை காட்டினானே, உண்மையான அவனது சுபாவம் அது இல்லையோ என்று வியக்கவும் செய்தாள். மேலும் அன்பு இல்லத்தில் இருந்து வெளியேறி அவள் வீட்டிற்காக மேலூர் வந்த பொழுதும் சரி, இப்பொழுது அங்கிருந்து கிளம்பி வரும் பொழுதும் சரி, அவன் எந்தவித கடுமையையும் காட்டவில்லையே, பரிவாகத்தானே நடந்து கொள்கின்றான் என்று நினைத்தாள். மேலும் அன்றுதான் அவளுக்கு அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் ஏற்பட்டது போலும் அக்கறையாக அவனை பற்றி விசாரித்தாள். நானும் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்து அன்பு ஆசிரமம் ஒன்றில் வளர்ந்தவன்தான். ஆசிரமத்தில் வளர்ந்து டிகிரி முடித்த நேரத்தில்தான் ரோஜரை சந்திக்க நேர்ந்தது. அவர் என்னை வேலைக்கு சேர்த்து கொண்டார். ரோஜரின் ஃபேக்டரி மற்றும் நிர்வாக பொறுப்புகளை அன்றிலிருந்து நான் தான் கவனித்து வருகின்றேன் என்று சொல்லி முடித்ததும் மிதிலாவுக்கு அவன் மேல் இரக்கம்தான் வந்தது. தன்னைப் போலவே சொந்தங்கள் அற்று ஆசிரமத்தில் வளர்ந்திருக்கின்றான் என்ற விஷயம் அவளை பாதித்தது. அவன் மீது ஒரு ஈடுபாட்டை கொண்டு வந்தது. நிமிர்ந்து அவனை உற்று பார்த்தவள் நெடுநெடுவென உயரத்தில் இறுகிய திடமான உடல்கட்டுடன் பரந்த நெற்றியில் சுருள்முடிகள் பொருள ஆழமான பார்வையை சுழற்றும் விழிகளும் இறுக்கம் தளர்ந்து அடிக்கடி வசீகரமான புன்னகையை வீசும் உதடுகளும் முகத்தில் ஓடும் அந்த அசாத்திய பொலிவும் இவன் நிஜமாகவே கம்பீரமானவன்தான், கம்பீரமாகத்தான் இருக்கின்றான் என்று நினைத்தாள் மிதிலா. மேலும் இதுவரை அப்படி அவனை உற்று பார்த்தவள் திடீரென அவனை பார்க்க ஆரம்பித்திருப்பது அவளுக்கே வியப்புக்குரிய விஷயமாக தோன்றியது. பயணத்தின் பொழுது காரை வழியிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் நரேந்திரன் நிறுத்தியவன் தாய்க்கு இறங்கி அது இறங்க ஏற்படும் சிரமம் என்று கருதி அவனே இருக்கும் உணவை பார்சலாக வாங்கி வந்து கொடுத்து சாப்பிடச் சொன்னான். செல்லும் வழியில் உள்ள ஊர்களை, முக்கியமான தடங்களை எல்லாம் மிதிலாவுக்கு காட்டி விளக்கினான். அன்பு இல்ல வாழ்க்கையில் வெளி உலகம் பற்றியே வேறு ஊர்கள் பற்றியே எதுவுமே அனுபவம் இல்லாத அவளும் ஒரு குழந்தையின் ஆர்வத்துடன் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். வழி நெடுக நரேந்திரனுடன் சகஜமாக பேசியதாலோ என்னவோ அவனை அவ்வளவு பழக்கமில்லாத அந்நியன் போல் என்ன தோன்றாமல் அவனுடன் நெடுநாள் பழகியது போன்ற உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டது. அந்த புதுவிதமான நெருக்கமான சூழ்நிலை பின்னால் ஏற்படுத்தும் என்ன என்பதை அவள் உணரவில்லை. 3 மணி நேர அலுப்பில்லாத பயணத்திற்கு பிறகு தேயிலை தோட்டத்தினை அடைந்தார்கள். ரோஜரின் தேயிலை தோட்டம் தேனியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிறிய கிராமமான குடகுமலையில் அமர்ந்திருந்தது. அதனால் அதற்கு குடகுமலை எஸ்டேட் என்ற பெயர் உண்டு. மலையடியோரமாக பச்சை பசேல் புல்தரைகள், அடர்ந்த மரங்கள், தூரத்தில் சிறு சிறு குன்றுகளுக்கிடையே 5 ஏக்கர் பரப்பளவில் இருந்தது ரோஜரின் தேயிலை தோட்டம். சில்லென்ற காற்றுடன் ரம்யமான அந்த சூழ்நிலையை பார்த்ததுமே பாரமெல்லாம் நீங்கி மனது லேசாவது போல் மிதிலா உணர்ந்தாள். இதுதான் ரோஜரின் டீ எஸ்டேட். இங்கு சுமார் 100 தொழிலாளர்கள் குடும்பத்தோடு பணியாற்றுகின்றார்கள். தேயிலை தோல் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது என கமெண்ட்ரி சொல்வது போல் நரேந்திரன் ஒவ்வொன்றையும் காட்டி விளக்கியபடியே காரை செலுத்தினான். மிதிலாவின் கண்கள் அவளையும் அறியாமல் தாயின் பக்கம் சென்றது. லட்சுமி அம்மாளுக்கு முகமெல்லாம் விரிய வெளியே தெரிந்த இயற்கை செழிப்பை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். சொல்லப்போனால் குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுவது போல் அவளும் ஆசிரமத்தில் அம்மா அந்த மேலூர் ஓட்டிலுமாக உலகமறியாமல் வாழ்ந்தவர்கள்தானே. தன்னை விட தாயின் முகத்தில் ஓடிய ஒரு விதமான பூரிப்பு மிதிலாவை மிகவும் மகிழ்ச்சியுடைய செய்தது. இனி எப்பொழுதும் இந்த சந்தோஷமும் பூரிப்பும் முகத்தில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் தன்னை பிரிந்து ஒவ்வொரு நாளும் நரகமாக கழித்தவளுக்கு இந்த ரேஜரின் தோட்டத்திலாவது நிம்மதி கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதானே நம் கடமை. தனக்குத்தானே அவள் சொல்லிக்கொண்டு நிமிர்ந்த பொழுது நரேந்திரன் அவள் முகம் அருகே சொடுக்கிட்டு கொண்டு சிரித்தான். என்ன பகல் கனவா?
அவன் வினவியதற்கு அவசரமாக காது மடல்களை ஆட்டியவள், இல்லை, இந்த இடம் ரம்மியமாக பிரமிப்பாய் இருக்கிறது என்றாள். இதைவிட பிரமிப்பான விஷயங்கள் நிறைய இருக்கின்றது, நீ பார்க்கத்தானே போகின்றாய் என்றபடியே நரேந்திரன் அந்த மரங்கள் சூழ்ந்த பங்களாவின் முன் காரையிட்டு இறங்கினான். அவன் சொல்வதன் அர்த்தம் எதுவும் புரியாமல் இறங்கினாள் மிதிலா. மறுபடியும் மலையடிவார ஓரமாக தட்டப்பட்டிருக்கும் அந்த சிறிய பங்களாவின் இயற்கை அழகில் பிரமித்து நின்றாள். அதற்குள் காரின் ஹாரன் ஒலி கேட்டு 2 பணியாளர்கள் ஓடி வந்து நரேந்திரனுக்கு வணக்கம் செலுத்தினர். அவர்களிடம் டிக்கியில் இருந்த உடைமைகளை எல்லாம் எடுத்து அவுட் ஹவுஸில் வைக்கச் சொன்னான் நரேந்திரன். பங்களாவை ஒட்டி வலப்புறமாக அவுட் ஹவுஸ் இருந்தது. படுக்கை அறையுடன் கூடிய அறைகள். மாடிப்படி வழியாக சென்றால் காற்று வாங்க சிறிய பால்கனி. அவளுக்கும் அம்மாவுக்கும் தங்குவதற்கு ஏற்ற இடம். அருமையான சூழ்நிலை. இதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இருவரும் வாருங்கள், முதலில் என் வீட்டு உறுப்பினர்கள் ஒருவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றபடியே முன்புற பங்களாவிற்கு அவர்களை கூட்டிச் சென்றான் நரேந்திரன். அப்போதுதான் நரேந்திரன் தங்கியிருப்பது அந்த பங்களாவில்தான் என்பதே அவளுக்கு புரிந்தது. ஆனாலும் தன் கம்பெனி மேனேஜருக்காக இவ்வளவு பெரிய பங்களாவை பெருந்தன்மையுடன் ரோஜர் ஒதுக்கியிருக்கின்றாரே என்றும் வியந்தாள். முன்ஹாலை கடந்து சென்ற நரேந்திரன் நடுஹாலில் நின்றான். அங்குள்ள மர இருக்கை ஒன்றில் 60 வயது பெண்மணி ஒருவர் மூக்கு கண்ணாடியுடன் குனிந்து நூல் பந்துகளால் ஸ்வெட்டர் ஒன்றை அக்கறையாக பின்னிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அரவம் கேட்டு நிமிர்ந்தவளை பார்த்த நரேந்திரன் புன்னகையை பெரிதாக்கினான். ஐயோ அம்மா, ஒரு நிமிடம் கூட உங்களால் சும்மா இருக்க முடியாதே, ஏதாவது வேலையை இழுத்து போட்டு செய்து கொண்டே இருப்பீர்களே என்று செல்லமாக கணிந்து கொண்டவன் பின் நிமிர்ந்தவாறு இருவரையும் அறிமுகப்படுத்தினான். இது மிதிலா, இது அவருடைய தாயார் லட்சுமி அம்மாள் என்ற பொழுது இருவரும் கைகூப்பி பதிலுக்கு பெரிதாக வணங்கிய அந்த பெண்மணி வெள்ளை சிரிப்புடன் பக்கத்தில் வந்து மிதிலாவை கட்டிக்கொண்டாள். ஓ, எந்த மிதிலா? நீதானா? உன்னை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கின்றேனே, நரேந்திரன் சொல்லி இருக்கின்றான் என்றபடி இருவரையும் கைத்தாங்களாக அழைத்துச் சென்று பெரிய சோஃபா இருக்கை ஒன்றில் உட்கார வைத்தாள். மிதிலா விழிப்பதை பார்த்துவிட்டு, நான் நரேந்திரனின் தாயார் அன்னபூரணி. நானும் நரேனும் தான் இந்த பங்களாவில் 10 வருஷமாக வசித்து வருகிறோம். இன்று எங்களுக்கு துணை போல நீங்கள் அவுட் ஹவுஸில் குடிவருவது ரொம்பவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றவள் எதையோ உணர்ந்து கொண்டவள் போல், ஆமாம், 4-5 மணி நேரம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறீர்கள். முதலில் உணவை அறிந்துவிட்டு சிறிது ஓய்விடுங்கள், சாயங்காலமாக நாம் நிறைய பேசலாம் என்று முடித்தாள். மிதிலா தன்னை விட தாயின் களைப்பை உணர்ந்து அன்னபூரணி சொல்வதைக் கண்டு அதிசயித்தவள் முகம் மலர அவளை பார்த்து புன்னகைக்கவும் செய்தாள். கனிவு முகத்துடன் வார்த்தைக்கு வார்த்தை புன்னகை மலர ஒரு தாயின் பாசத்தோடு பேசும் அன்னபூரணி அம்மாளை அவளுக்கு பார்த்த முதல் சந்திப்பிலேயே ரொம்பவும் பிடித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதனாலேயே அவள் சொன்னதற்கெல்லாம் பலமாக தலையாட்டினாள். அன்னபூரணி பணியாட்களை கூப்பிட்டு தயாராக இருந்த உணவுகளை எடுத்து மேஜையில் வைக்க சொன்னாள். டைனிங் டேபிளில் அவர்களை உட்காரச் சொல்லி அவளை பரிமாறினாள். நரேந்திரன் அவளை சாப்பிடச் சொல்லி வற்புறுத்தியும் பக்கத்திலேயே சாப்பிட உட்கார்ந்து விட்டதால் அவளால் சங்கோஜமின்றி உணவருந்த முடிந்தது. உணவு முடிந்து கைகளை அலம்ப தாயுடன் சென்றவளுக்கு அப்பொழுதுதான் சுரீரென அது ஞாபகம் வந்தது. ஆம், இந்த நரேந்திரன் தான் யாருமில்லாத அனாதையாய் அவளைப் போல ஆசிரமம் ஒன்றில் வளர்ந்தான் சொன்னானே, பின் எப்படி இவர்கள்? இந்த தாயார் கைகளை துடைக்க அவள் அதே யோசனையில் நடந்து பூத்துவாலை துண்டு ஒன்றில் நீட்டியபடியே நரேந்திரன் வந்தான். அவள் முகம் போன போக்கை பார்த்தே அவளுடைய நினைப்பை யூகித்து விட்டவன், உன் சந்தேகம் புரிகின்றது. அவர்கள் என் தாயார்தான், நானாக தத்தி எடுத்துக்கொண்ட என் வளர்ப்பு தாய் என்று முடித்தான். வளர்ப்பு தாயாரா? சுமார் 15 வருடங்களுக்கு முன் தான் ஒரு சமூக சேவை நிலையத்தில் இவர்களை சந்தித்ததாகவும் விபத்து ஒன்றில் தன் கணவரை பிள்ளைகளை பறிகொடுத்துவிட்டு மனம் வெறுத்த நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி என்னுடன் கூட்டி வந்து விட்டேன். சொந்தங்களற்ற எனக்கு அவர்களை தயாராக்கி கொண்டேன் நானே. இந்த புதுவித உறவு இருவருக்குமே ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தர நிஜமாக தாய் மகன் அம்மா பிள்ளை போல நாங்கள் பாசமாகிவிட்டோம். நினைத்தோம் ரோஜருடன் சேர்ந்திருந்தால் இவனுக்கும் அப்படி ஒரு இரக்கமான பரோகார குணம் வந்துவிட்டதோ என்று வீழ்ந்தாள். அதனால் அன்னபூர்ணியின் மீது தனியாக பாசமும் ஒருவித பரிவும் அவளுக்கு ஏற்பட்டது. பின் அவர்களிடம் விடைபெற்று
தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அவுட் ஹவுஸ் வீட்டிற்கு வந்தனர். நரேந்திரன் அன்று ஓய்வு எடுத்துவிட்டு மறுநாள் வரும்படி எஸ்டேட் அலுவலகத்திற்கு கூட்டிச் சென்று அவளுக்கான வேலையை பற்றி விளக்குவதாக கூறி சொல்லி சென்று விட்டான். அவுட் ஹவுஸ் வீடு சிறியதாக இருந்தாலும் 2-3 அறைகளுடன் கச்சிதமாக இருந்தது. பின்புற கிச்சன் அறைக்கு சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், கேஸ் ஸ்டவ், ஃப்ரிட்ஜ் என சகல வசதிகளோடும் இருந்தது. பணியாளர்கள் வீடு முழுவதும் துடைத்து விட்டது போல் பளிச்சென சுத்தப்படுத்தி இருந்தனர். அதை ரசித்தவள் அம்மாவை படுக்கையில் அமரச் செய்துவிட்டு மருந்துகளை, தன் உடைமைகளை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்து ஆரம்பித்தாள். பின் ரோஜரின் ஞாபகம் வரவே அறையில் இந்த லேண்ட்லைன் ஃபோனில் அவருடைய நம்பரை சுழற்றினாள். மறுமுனையில் ரோஜர் உற்சாகமாக கேட்க நன்றி தெரிவித்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் தான் இருப்பதாக உருகச் செய்தாள். லட்சுமி அம்மாளும் ஆனந்தத்தில் அழாத குறையாகத்தான் பேசினாள், நன்றி தெரிவித்தாள். 5 நிமிடம் விடாது பேசிவிட்டு இருவரும் ஃபோனை வைத்தனர். லட்சுமி அம்மாளின் முகத்தில் ரோஜரிடம் பேசிய பொழுது ஒருவித திகைப்பும் வியப்பும் ஓடியது. மிதிலாவை ஆச்சரியப்படுத்தது. மிதிலா கேட்க, இவர்தான் நீ சொன்ன ஸ்பான்சர் ரோஜரா? இதுதான் அவருடைய குரலா என்றாள் லட்சுமி அம்மாள். மிதிலா தலையசைக்க லட்சுமி அம்மாள் முகம் தீவிர யோசனைக்கு போனது. இந்த குரலை எங்கோ கேட்டிருக்கின்றேன், ரொம்பவும் பரிச்சயமான ஒருவரின் குரல் போல் அல்லவா ஒலிக்கின்றது என்றாள். தாய் கேட்ட கேள்விக்கு மிதிலா அடக்க முடியாமல் தன் கிண்கிணி சிரிப்பை உதிர்த்தவள், ஐயோ அம்மா, நானே இன்னும் ரோஜரை பார்த்ததில்லை, இதில் நீ குரலை பரிச்சயமானது போல் உள்ளது என்கின்றாயே என்றபடி மீண்டும் சிரிப்பை தொடர்ந்தாள். ஆனால் தாய் சொன்னது 100க்கு 100 உண்மை என்பதை அப்பொழுது அவள் உணரவில்லை. மறுநாள் காலை சீக்கிரமே குளித்து தாயாருக்கான உணவுகளை, மருந்துகளை எல்லாம் தயார் செய்துவிட்டு கிளம்பிவிட்டாள் மிதிலா. நரேந்திரனும் தயாராக அவளுடைய வருகைக்கு காத்திருப்பது போல முன் ஹாலில் நின்றிருந்தான். நீல நிற புல் சப்பாரி சூட்டில் அவன் இருந்தது அவனை பார்த்ததும் சட்டென முறுவலித்தது. எல்லாமே கம்பீரமாக தெரிந்தது. அதில் வியந்தவளாக குட் மார்னிங்கை சொன்னாள் திலா. பதிலுக்கு சொல்லியவன் அதே சிரிப்புடன் கிளம்பிவிட்டான். நடுஹாலில் இருந்து வெளிவந்த அன்னபூர்ணியும், என்ன வேலைக்கு கிளம்பி விட்டாயா? சென்றில் வா, அம்மாவை இடையிடையே அவுட் ஹவுஸ் பக்கம் சென்று நானும் பார்த்து கொள்ளுகின்றேன் என வலிய வந்து சொன்னது மிதிலாவை மகிழ்ச்சிப்படுத்தியது. அதற்கு நன்றி தெரிவித்துவிட்டு கிளம்பினாள். காரில் ஏறி 10 நிமிட பயணத்தில் அலுவலகத்தை அடைந்து விட்டார்கள். தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே நிர்வாக கட்டிடங்கள் அமைந்திருந்தன. அங்கு 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். ஃபேக்ஸ் மிஷின், கணினி, பிரிண்டர் என எல்லாமே பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. இங்கு ஏற்றுமதி சம்பந்தமான அனைத்து வேலைகளும் நடைபெறுகிறது. உலகில் எந்த மூலையில் உள்ள ஊருக்கும் இங்கிருந்தே தொடர்பு கொள்ளலாம். அப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என விவரித்தான் நரேந்திரன். பின் அலுவலகத்தில் அவளை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியவன் அவளுக்கான வேலையையும் விளக்கினான். பிகாம் படித்திருந்த அவளுக்கு ஏற்ற அக்கவுண்டிங் வேலை, கம்பெனியின் வரவு செலவுகளை மானிட்டரின் மூலம் கிடைக்கும் ரிப்போர்ட்டுகள் எல்லாவற்றையும் சரிபார்த்து ஒவ்வொரு வாரமும் நரேந்திரனின் பார்வைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவள் படிப்புக்கு கொஞ்சம் அதிகப்படியான உயர்வான வேலைதான். ரோஜர் தன் செக்ரட்டரி நரேந்திரனுக்கு கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர் பதவி கொடுத்து அழகு பார்ப்பது போல் தனக்கும் உயர்ந்த பதவி கொடுத்து அழகு பார்க்கின்றார். அதில் திறம்பட செயல்பட்டு அவருடைய நன்மதிப்பை நாம் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். அவளுக்காக பணியிடமாக நரேந்திரன் அறைக்கு நேர் எதிரே இருந்த கேபின் ஒதுக்கப்பட்டது. எல்லாவற்றையுமே பொறுமையாக விளக்கிய நரேந்திரனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு வேலையில் ஈடுபட ஆரம்பித்தாள். 2-3 நாட்கள் பிரமிப்பாக இருந்த வேலை 4ஆம் நாள் அவளுக்கு பிடிப்பட்டு லகுவானது. தினமும் உற்சாகமாக வேலையில் ஈடுபட ஆரம்பித்தாள். தாயிடம் அந்த விஷயத்தை சொல்லி ஆனந்தப்பட்டவள் மறவாமல் ரோஜரிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு நன்றியும் சொன்னாள். அவளுக்கு அந்த குடுகுமலை வாழ்க்கை ஓரளவு பழகி போயிற்று, பிடித்தும் போயிற்று. தினமும் வேலைக்கு செல்வது, வேலை முடிந்து மாலை வந்ததும் தாயாரை கவனிப்பது, தாயாரை அமைதியான பூங்கா பகுதியில் நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்வது, அங்கு பூங்காவில் உள்ள இருக்கையில் அமர்ந்து மணிக்கணக்கான பழங்கதைகளை, அன்பு இல்ல கதைகளை பேசி ரசிப்பது என பொழுது போயிற்று. இப்படியே
தாய்க்கு நாமும் நமக்கு தாயும் துணையாக இருந்து வாழ்க்கையை ஓட்டிவிடலாம். எந்தவித பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கை முழுவதும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். அது போதும் நமக்கு என அடிக்கடி நினைத்து பரவசம் கொள்ள ஆரம்பித்தாள் அவள். பொழுது போகாத சில சமயங்களில் இரவில் தாயாரை படுக்கையில் தூங்க வைத்துவிட்டு மாடிப்படி வழியாக பால்கனிக்கு சென்று கைகளை கட்டி அங்கிருந்த கருந்திரளாக தெரியும் மலைக்குன்றுகளையும் அதில் பளீர் பளீரென பளிச்சிடும் ஒளிக்கீற்றுகளையும் வானில் மிதக்கும் அமைதியான நிலவியும் நேரம் போவது தெரியாமல் ரொம்பவும் ரசித்து பார்ப்பாள். அப்படித்தான் அன்றும் பால்கனியில் அவள் இரவு நேரத்தில் பார்த்து கொண்டிருந்த பொழுது பின்னால் யாரோ வரும் ஒலி கேட்டு திரும்பி பார்த்தாள். வந்தது நரேந்திரன். கைகளை கட்டிப்படி புன்முருளை பெரிதாக்கி அவனை நோக்கி வந்தான். தற்செயலாக ஜன்னல் பக்கம் நின்று பார்த்தேன். நீ பால்கனியில் காற்று வாங்கியபடி இயற்கையை ரசிப்பது தெரிந்தது என்றான். பதிலுக்கு அவளைப் போலவே முறுவலை படரவிட்டவள் தொலைவில் தெரிந்த மலைக்குன்றுகளின் அழகை அவற்றுக்கு பின்னால் பளிச்சிடும் நட்சத்திரங்களின் வரிசையை காட்டினாள். பாருங்கள், எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது என்றாள். நரேந்திரன் அவள் காட்டியதை ஆவலோடு பார்த்துவிட்டு பார்வையை அப்படியே அவள் பக்கம் திரும்பினான். மைவிழி கண்கள் விரிய அவள் ஆவலோடு ரசிப்பதை அவனும் ரசித்தான். மிதிலா தற்செயலாக திருப்பியவள் நரேந்திரன் தன்னையே உற்று பார்ப்பதைக் கண்டு திடுக்கிட்டு விட்டாள். அவளையும் அறியாமல் அவளுடைய முகம் சிவந்து குங்குமச் சிவப்பாகியது. நரேந்திரன் அத்தோடு நில்லாமல் நடந்து செல்ல அவள் பக்கம் வந்தான். இதுவரை அப்படியொரு பார்வையை அவனிடமிருந்து எதிர்பார்க்காதவள் தடுமாறச் செய்தாள். அதே நேரம் அவளுடைய கண்களை உற்று பார்க்கும் பொழுது தனது மைவிழிகளையும் அவளால் விலக்கிக் கொள்ள முடியவில்லை. நரேந்திரன் அவள் பக்கமாக நெருங்கி நின்றவன் மிதிலா என்று மெல்ல அழைத்து, நிஜமாகவே நீ அழகு, அதிலும் இதுபோல் பால் நிலவொளியில் என்னமாக ஜொலிக்கிறாய் தெரியுமா என்றான். மீண்டும் கண்ணக்கதுப்புகள் நாணத்தில் சிவந்து சூடேற அப்படியா என்றுதான் அவளால் கேட்க முடிந்தது. மேலும் அவளை ஓரிரு நிமிடங்கள் ஆசை தீர பார்த்துவிட்டு இந்த அழகு சிலை யாருக்கு சொந்தமாகி போகின்றதோ என்று பெருமூச்சொன்றை முதித்தபடியே மீண்டும் பார்த்தான். பின் என்ன தோன்றியதோ திரும்பி விடுவிடுவென்று நடக்க ஆரம்பித்து விட்டான் நரேந்திரன். பால்கனி படியாக கீழே சென்று அவனது பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அப்படி அவன் ஒரு விரைப்புடன் செல்வதை பார்த்த மிதிலாவுக்கு முதல் முறையாக தவிப்பான உணர்வுகள் மனதுக்குள் எழ ஆரம்பித்தன. அன்றிரவு மிதிலாவால் அமைதியாக தூங்க முடியவில்லைதான். என்னவோ ஒரு இனம் புரியா உணர்வொன்று இனிமையான அவளை பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்தது என்று கூட சொல்லலாம். இதுவரை அன்பு இல்லத்தில் சக மாணவியர்களோடு மட்டுமே பழகி வந்தவளுக்கு நரேந்திரனுடனான பழக்கம், அவள் வேலை பார்ப்பது, எதேச்சையாக ஏற்படும் ஸ்பரிசம் எல்லாம் புதுமையாக புது அனுபவமாகவே இருந்தது. ஆரம்பத்தில் கடுமையாக தெரிந்த நரேந்திரன் இப்பொழுது முற்றிலும் மாறி அன்பை காட்டுவது, தன் தாயாரையும் ரொம்பவும் அக்கறை காட்டி கவனிப்பது, அவர்களுக்கும் தேவையான உதவிகளை ஓடோடி வந்து செய்வது எல்லாமே அவளுடைய கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. அவனும் தன்னை போலவே ஆதரவற்ற அனாதை இல்லம் ஒன்றில் வளர்ந்த விஷயம் அவளை மேலும் பாதித்து அவனுக்காக இறக்கப்படவும் வைத்தது. மேலும் முந்தைய இரவில் நில ஒளியில் அவள் பக்கம் அவன் வந்து விழுங்குவது போல் ஆசையாக ஒரு பார்வை பார்த்தானே, அதற்கு என்ன அர்த்தம்? பெருமூச்சொன்றை இழுத்தவாறு, இந்த அழகு சிலை யாருக்கு சொந்தமாகி போகின்றதோ என்று வேறு ஏக்கமாக கூறினானே. எதனால் அப்படி சொல்ல வேண்டும்? மைவிழி கண்கள், அழகு, ஜொலிப்பு என்றெல்லாம் கூட வர்ணனை செய்து பாராட்டினானே. எதற்காக? இதே நேரம் மற்றபடி யாரையும் இப்படி விழுங்குவது போல் பார்த்தாலோ, இப்படி உள்ள அழகை பொழுந்தாலோ கோபம் கொண்டு சற்றென்று திரும்பி நடந்திருப்பாள். ஆனால் அவள் அப்படி நடக்கவில்லையே. நரேந்திரன் சொல்லும் பொழுது அவளுக்கு கோபமும் வரவில்லையே. மாறாக இன்னும் ஏதாவது அவளை பற்றி பேச மாட்டானா என்ற ஏக்கம்தானே எழுந்தது. எதனால் அப்படி என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். தூக்கம் வராமல் அதிக நேரம் புரண்டு பின்பு அப்படியே தூங்கி போனாள். மேலும் 10 நாட்கள் சென்ற பொழுது அவள் நரேந்திரனுடன் ஒர்க்கிங் சைட், ஃபேக்ட்ரி சைட் என பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. காரில் அவனுக்கு பக்கத்து சீட்டிலே குறிப்புகளை தூக்கி வைத்து கொண்டு உட்கார்ந்து வருவாள். நரேந்திரன் அதுபோன்ற பயணத்தில் பெரும்பாலும் அலுவலக விஷயங்களாக ஏதாவது பேசிக்கொண்டு வருவான். சில சமயம் கேன்டீன் பக்கம் நிறுத்தி சிறிதாக ஸ்நாக்ஸ்களை உணவறிந்து விட்டு கிளம்புவதும் உண்டு. அவள் மறுத்து தயக்கம் காட்டினாலும் சைட்டுக்கு சென்றால் திரும்ப நேரமாகும் என்று வற்புறுத்தி அவளை சாப்பிடச் சொல்லுவான்.
ஓரிரு சமயங்கள் மாலை நேரம் சைட்டை பார்வையிட்டு விட்டு திரும்பும் பொழுது மலையடிவார ஏரி பக்கம் வண்டியை நிறுத்தி விடுவான். சில்லென்ற காற்றுடன் சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் சூழ அமைந்த அழகான ஏரி அது. அதில் கொக்கு, நாரை, கூர்மூக்கு, பெலிக்கன் போன்ற விதவிதமான பறவைகள் வந்து செல்வதுண்டு. அதையெல்லாம் ஆர்வமாக அவளிடம் விளக்கி காட்டுவான். மிதிலாவும் அதை வெகுவாக ரசித்து பார்ப்பாள். அப்படித்தான் ஒரு நாள் மாலை வேளையில் ஏரிக்கரை பக்கம் இருவரும் இயற்கையை ரசித்தபடி காற்றாக ஏரி மணலில் நடந்து கொண்டிருந்த பொழுது பேசிக்கொண்டே வந்திருந்த நரேந்திரன் பேச்சுவாக்கில் கைகளை வீசியபடி அவள் கையோடு தனது விரல்களை கோர்த்து கொண்டான். அவன் பாட்டுக்கு எதுவும் நடைபெறாதது போல தொடர்ந்து பேசியபடியே நடக்க அவள்தான் தவித்தாள். அந்த விரல்களின் ஸ்பரிசம் ஜிவ்வென்று அவளுக்குள் உணர்வுகளை தூண்டியது. என்ன இது, காதலர்களைப் போல கைகோர்த்து ஜோடியாய் செல்லுகின்றோமே என வெகுண்டு போய் கேள்வியை எழுப்பி ஒரு மனம் நினைத்தாலும் கூட எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் இன்னொரு மனம் அதை அனுமதித்தது. சட்டென்று நிகழ்ந்த ஒரு தோள் இடிப்பும் கவனிக்காமல் கல் ஒன்றில் அவள் கால் வைத்து தடுமாறி விழப்போன போது அவன் தாங்கி பிடித்ததும் ஒரு கணம் பூக்குவியல் போல் அவளை நெஞ்சோடு அணைத்து விடுவித்தும் அவளால் மறக்கவே முடியாதவர்களாக ஆகிற்று. அன்று வீட்டுக்கு வந்தவள் வெகு நேரம் அப்படியே பிரக்ஞை இல்லாதவள் போல் உட்கார்ந்து விட்டாள். தாயார் அவளை ரொம்ப நேரம் கவனித்துவிட்டு என்ன கண்ணு என்று உலுக்கிய போதுதான் முகம் சிவக்க, இன்று என்ன ஆயிற்று, ஏன் இப்படி ஆகிவிட்டேன் என தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டாள். அன்று இரவு முழுவதும் நரேந்திரனின் நினைப்பால் அவளுக்கு தூக்கம் போயிற்று. அவனுடன் ஏரிக்கரையில் நடந்தது, பேசியது என ஒவ்வொன்றாக ஞாபகம் வந்து மனத்திரையில் ஓடியது. அந்த மெல்லிய மென்மையான அணைப்பு அவளை ரொம்பவுமே இம்சித்தது. இவ்வளவு நாள் இல்லாமல் திடீரென இப்படி நினைவுகள் பீரிடுகின்றதே என நினைத்தவளுக்கு அதிர்ச்சியாக அந்த விஷயம் புரிந்தது. தன்னை அறியாமலேயே தினமும் அவன் பார்க்க துடிப்பதும் வேலை என்பது வழிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு அவனுடன் ஏதாவது பேச தான் முயல்வதையும் திடுக்கிடலாகவே அவள் உணர்ந்து கொண்டாள். ஆகா, அன்பு இல்லத்தில் எப்படி வளர்ந்தவள் அவள்! வெளியில் செல்லும் பொழுதும் குனிந்த தலை நிமிராமல் எந்த ஆணையும் நிமிர்ந்து பார்க்காமல் அவள் சொல்லுவதை அவளது அன்பு இல்லத் தோழிகளே வியர்ந்து பாராட்டி இருக்கின்றார்களே. அப்படிப்பட்டவளா இன்று இப்படி? என்ன ஆயிற்று தனக்கு? எப்பொழுதும் நரேந்திரன் பார்ப்பதும் அவனுடன் பேசுவதையும் எண்ணியே மனம் அலைப்பாய்ந்து பரபரக்கின்றதே. இனி நரேந்திரன் நினைத்தபடி தலையை விரித்து போட்டுக்கொண்டு ஆடாததுதான் பாக்கி. மிதிலா திகைப்பாக தன்னை உணர்ந்து அது பற்றி அவனிடம் ஒரு நாள் விரிவாக மனம் விட்டு பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்த நிலையில் நரேந்திரனும் அந்த அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னான். வழக்கம் போல வேலை முடிந்து கிளம்புவிடம் ஒரு நிமிடம் மிதிலா என்று நிறுத்தியவன், ஒரு முக்கியமான விஷயம் உன்னிடம் பேச வேண்டி இருக்கிறது, எப்பொழுது பேசலாம் என்று அவளையே கேள்வி கேட்டான். மனதுக்குள் பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க பரவசமாக உணர்ந்தவள், என்ன விஷயம், இப்பொழுதே சொல்லுங்கள் சார் என்றாள் ஆவலுடன். அது ரோஜர் பற்றிய விஷயம் மிதிலா என்ற பொழுது அவளது முகம் மெல்ல மாறியது. ஆனால் தன் தெளிவான குரலில் நரேந்திரன் விஷயம் முழுவதையும் சொன்ன பொழுது அவளது முகம் பேயறைந்தது போல் ஆகிவிட்டது. நரேந்திரன் ஒரு வரி விடாமல் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிட்டு சென்று விட்டான். மிதிலா ஏறக்குறைய சிற்பமான கற்சிலை போலவே ஆகிவிட்டாள். அவள் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ரோஜர் வழக்கம்போல் ஏதாவது யோசனை காட்டுவார், வழிகாட்டுவார் என்று பார்த்தால் இன்று இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டு விட்டாரே. நரேந்திரன் தயங்கி தயங்கி சொன்ன விஷயம் இதுதான். ரோஜர் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்து விட்டாராம். தனது பெரும் தொழில் நிர்வாகத்தையும் அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் 3/4% சமூக நல பணிகளுக்கு உதவி வரும் தனது அறக்கட்டளையையும் தனது காலத்திற்கு பின்னாலும் பாதுகாத்து நிர்வகிக்க ஒரு சரியான ஆள் தேவையாம். மேலும் அப்படி அவர் தேர்ந்தெடுக்கும் நபரை வெறும் 3ஆம் மனிதராக இல்லாமல் சட்டப்படி தனது உறவு போன்ற ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால்தான் பிற்காலத்தில் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் அந்த நபர் செயலாற்ற முடியும் என்று நம்புகின்றாராம். அப்படி அவர் யோசித்து பார்த்ததில் அவர் தேர்ந்தெடுக்கும் அந்த நபரை தனது மனைவி போல ஆக்கி கொண்டால்தான் சரிவரும் என்று அவரது வழக்கறிஞர்கள் சொன்னார்களாம்.
அதனால் இவ்வளவு வருடங்களாக கல்யாணமே வேண்டாம் என பிடிவாதமாக இருந்த அவர் இப்பொழுது பணம் மாறிவிட்டாராம். தனது குறிக்கோள் தனக்கு பிறகும் நல்லபடியாக செயல்பட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இப்போது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டாராம். நரேந்திரன் கதை போல் இதை சொல்ல, மிக நல்ல முடிவுதான், இதை நானும் வரவேற்கின்றேன் என உற்சாகமாகத்தான் மிதிலாவும் சொன்னாள். ஆனால் நரேந்திரன் சொன்ன அடுத்த வரிதான் அவளை மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிவிட்டது. ரோஜர் அப்படி திருமணம் செய்ய பெண்ணை தேடி சரியான பெண்ணையும் தேர்ந்தெடுத்து விட்டாராம். அப்படி அவர் தேர்ந்தெடுத்த பெண் வேறு யாரும் அல்ல, நீதான். நரேந்திரன் சொல்ல, என்ன நானா? என்னையா ரோஜர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அதிர்ச்சியோடு உரக்க கூவியே விட்டாள். நரேந்திரன் அமைதியாக தலையாட்டியவன். அதற்கு தகுந்த காரணம் இருக்கின்றது. அன்பு இல்ல சூழ்நிலையில் நீ அமைதியாக வளர்ந்திருப்பதால் உனக்கு மிகுந்த பொறுப்பும் அமைதியான குணமும் இயல்பிலேயே அமைந்து விட்டதாகவும், மேலும் ரங்கமணியம்மாள் மூலம் உன் நடவடிக்கைகளை எல்லாம் கவனித்துதான் இந்த முடிவிற்கு தான் வந்ததாகவும் சொல்லி இருக்கின்றார். அப்படியா? அவள் ஷாக்கடித்தது போல் வியக்க நரேந்திரன் தொடர்ந்தான். ஆக ரோஜருக்கு பிடித்து அவர் தன் வாழ்க்கை துணையை செலக்ட் செய்திருப்பது உன்னைத்தான். ஆனால் அதே நேரம் எல்லாமே உன்னுடைய சம்மதத்தை பொறுத்துத்தான், உன் முடிவை வைத்துதான், அதற்கு மரியாதை கொடுத்துதான் ரோஜர் மற்ற விஷயங்களை தீர்மானிப்பார் என்றான். உனக்கு இதில் இஷ்டமில்லை என்றால் துளியும் உன்னை வற்புறுத்தக்கூடாது என்பதுதான் அவர் எனக்கு போட்டிருக்கும் கண்டிப்பான கட்டளை. அதனால் எந்தவித நிர்பந்தமும் உனக்கு இல்லை. நீ நிதானமாக யோசிக்கலாம், யோசித்து தெளிவான ஒரு முடிவெடுக்கலாம். சரிதானே? நரேந்திரன் தன் நீண்ட உரையை முடித்து விட்டான். மிதிலாவுக்கு பட்டென்று அந்த சந்தேகம் உதித்தது. அவளுக்கு முன்பு ஒரு முறை ரங்கமணியம்மாள் காட்டிய புகைப்படத்தில் ரோஜர் வயதானவராகத்தானே இருந்தார். அதையே நரேந்திரனிடத்தில் கேள்வி கேட்க அதற்கில்லாமல் சிரித்தவன், அது அவருடைய புகைப்படம் அல்ல, அவருடைய தந்தையுடையது. ரோஜர் எப்பொழுதுமே தன் முகத்தை, தன் அடையாளத்தை தான் உதவி செய்பவர்களுக்கு காட்ட விரும்பியதில்லை. அதனால்தான் அப்படி செய்தார். உண்மையிலேயே அவர் ஒரு நடுத்தர வயதுக்காரர் தான். என்ன, என்னை விட ஒரு 10-15 வயது அதிகமாகியிருக்கும். நீயே கற்பனை பண்ணிக்கொள். மற்றபடி உனக்கு தெரியுமே, குணத்தில் பெரும் பரோபகாரியாய் அவர். தங்கம், வைடூரியம் என இன்னும் என்ன வேண்டுமானாலும் அவரை சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது மிதிலா. ரோஜர் எடுத்திருக்கும் இந்த முடிவை உன்னிடம் நேரில் சொல்லி உன் மனநிலையை அறியத்தான் விருப்பப்பட்டார். ஆனால் அவருக்கு உன்னிடம் அப்படி கேட்க தயக்கமும் கூச்சமும் ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் என் மூலமாக உன்னிடம் தெரிவிக்கச் சொன்னார். உன்னை ஒரு நாள் முழுக்க யோசிக்கும்படி சொல்லி இருக்கிறார். நாளை இதே நேரம் உனக்கு ஃபோன் செய்து பேசுவதாக சொல்லி இருக்கிறார். அப்பொழுது நீ சிந்தித்து எடுக்கும் தெளிவான முடிவை அவரிடமே சொல்லிவிடுவதுதான் உத்தமம். நரேந்திரன் எல்லா விஷயத்தையும் கொட்டிவிட்டு அகன்று விட்டான். கற்சிலை போல் மிதிலா வீட்டிற்கு வந்தாள். அதுவரை அவள் ரோஜரை முன்பின் பார்த்தது கிடையாது. முன்பின் பார்க்காதவரை எப்படி திடீரென்று மணக்க முடியும்? அதற்கும் ரெடிமேடாக அவரிடம் பதில் சொல்லி இருந்தான் நரேந்திரன். மிதிலா, நீ உன் சம்மதத்தை சொல்லிவிட்டால் அடுத்த நாளே ஃப்ளைட் பிடித்து உன்மின் வந்து நின்று விடுவார். மேலும் தன்னை கட்டிக்கொள்ளப் போகின்ற பெண் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் பரோபகார குணத்தை மட்டும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அதனால்தான் இந்த ஏற்பாடு என்றும் கூறியிருந்தான். எல்லாமே சரிதான். ஆனால் அதற்காக அவரை மணக்க முடியுமா? எவ்வளவு பெரிய உதவியாளர், பரோபகாரி அவர். அவளுக்கு மட்டும் செய்த உதவிகள் கொஞ்ச நெஞ்சமா? அவர் ஸ்பான்சர் செய்து பண உதவி செய்ததால் தானே அவளால் படிக்கவே முடிந்தது. அன்பு இல்லத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வளரவும் முடிந்தது. இன்று மிதிலா என்று சொல்லிக் கொள்ளும்படியாக அவள் ஒருத்தி இருப்பதே அவரால் தானே. அது மட்டுமா, திடீரென அம்மா அப்பா உறவுகள் வந்து சித்தியால் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து அவள் துடித்து நின்ற பொழுது சட்டென உதவிக்கரம் நீட்டி அவளுக்கு வழிகாட்டியதும் அவர்தானே. இன்று அவரது தேயிலை எஸ்டேட்டில் கௌரவமாக ஒரு வேலை, அவளும் அவளுடைய தாயும் தங்கிக்கொள்ள அவுட் ஹவுஸ் வீடு என எவ்வளவு ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார். அவர் மட்டும் அப்படி உதவாவிட்டால் அவள் தன் தாயுடன் தெருவில் அல்லவா நின்றிருக்க வேண்டும். அப்படி அவளுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு முகம் தெரியாமல் உதவி செய்து வருகிறாரே,
அப்படிப்பட்டவர் முதல் முறையாக தயங்கி தயங்கி ஒரு விஷயத்தை கேட்கிறார். அதற்கு எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? அவர் செய்த உதவிகளின் நன்றிக்காக அவளால் சம்மதத்தை தவிர வேறு எதை பதிலாக கொள்ள முடியும்? ஆனால் ஆனால் அதற்காக ரோஜரை மணந்து கொள்வதா? என்னதான் ரோஜர் கொடைவள்ளலாக இருந்தாலும் அவர் நடுத்தர வயதுக்காரர் என்றெல்லாம் இந்த நரேந்திரனை சொல்லிவிட்டானே. மேலும் கடந்த ஒரு மாதமாக அவளுக்கு நரேந்திரனின் மயக்கம் ஏற்பட்டு அவளை அறியாமல் அவளுக்குள் என்னவோ ஆசைகள் எல்லாம் கோட்டைகள் எல்லாம் எழும்பிவிட்டனவே. ஆனால் ரோஜர் அவளை வாழ்க்கை துணைவியாக ஆக்க நினைக்கும் பொழுது அதையெல்லாம் அவள் உடைத்து தூளாக்கி எறிந்துதான் ஆக வேண்டும். மேலும் பல மணி நேரம் யோசனை செய்தாள் மிதிலா. மறுநாள் ஃபோனில் தன்னுடன் பேசிய ரோஜரிடம் தன் முழு சம்மதத்தையும் முகம் இறுகச் சொல்லி முடித்தாள் மிதிலா ரோஜரிடம் தன் சம்மதத்தை சொன்ன பொழுது ஃபோனில் மறுமுனையில் பேசிய அவர், ஒன்றும் அவசரமில்லை மிதிலா, இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கூட எடுத்துக்கொண்டு யோசிக்கலாம் நீ என்ற பொழுது அவசரமாக அவள் மறுத்தாள். அவகாசம் தேவையில்லை ரோஜர் சார், நீங்கள் முகூர்த்த நாள் பார்த்து குறித்து விடுங்கள், எனக்கு முழு சம்மதம் என்றாள் அதே குரலில். அப்புறம் மிதிலா, நீ என்னுடைய குரலைத்தான் கேட்டிருக்கின்றாய், என் முகத்தை இன்னும் பார்க்கவில்லையே, பின் எப்படி சம்மதித்தாய்? மிதிலா பதிலுக்கு புன்னகை ஒன்றை மலரவிட்டு, ரோஜர் சார், என்னை பொறுத்தவரையில் உங்களது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பரோபகார மனதுதான் சார் உங்களது முகம். அதை நான் எப்பொழுதோ பார்த்து விட்டேன். அந்த இனிமையான மனதில் அழகில் மயங்கிதான் உங்களை திருமணம் செய்து கொள்ளவும் சம்மதித்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்புறம் மிதிலா, என்னுடைய வயது என ரோஜர் ஆரம்பிக்க அவசரமாக குறுக்கிட்டு, ஐயோ ரோஜர் சார், அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல, நீங்கள் உடனே ஏற்பாடு செய்யுங்கள். மேலும் நான் உங்கள் தாராளமான மனதை வெகுவாக விரும்புகின்றேன் என்பதை காட்ட உங்களை திருமணத்தன்று திருமண மேடையில்தான் நான் சந்திக்கப் போகின்றேன், பார்க்க விரும்புகின்றேன். உங்களுக்கு சம்மதம்தானா என்றாள். மறுமுனையில் பெரிய சிரிப்பு சத்தம் எழுந்து ஓய்ந்தது. உன் இஷ்டம் அதுவானால் எனக்கும் ஓகே தான் மிதிலா. ரைட், இப்பொழுது நான் உடனே கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்கின்றேன், சரிதானா? சரி சார். மறுமுனையில் அதே சிரிப்பு எதிரொலிக்க ரோஜர் ஃபோனை வைக்க கனத்த மனதுடன் ரிசீவரை வைத்தாள் மிதிலா. ரிசீவரை வைத்தவளுக்கு அவள் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான உண்மை என்று தோன்றியது. ரோஜரின் முகத்தை அவள் பார்க்கவில்லை. அவரது உயரிய பரோபகார குணம் மட்டும்தானே அவளுக்கு தெரியும். அதற்காகத்தானே அவளும் சம்மதம் கொடுத்திருக்கின்றாள். அன்று இரவு தாயிடம் இந்த விஷயத்தை சொன்னாள். தாய் லட்சுமிக்கு ஒன்றும் சரியாக புரியவில்லை என்றாலும் ரோஜர் பெரும் தாராள மனசு கொண்டவர் என்பதெல்லாம் மிதிலா மூலம் அறிந்து வைத்திருந்ததனால், நீ முடிவு செய்தால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் கண்ணு என்று சம்மதம் கூறிவிட்டாள். பாவம், தாய்க்கு ரோஜரின் வயது தெரியாது. அவள் அறிந்த வரையில் அந்த ரோஜரின் புகைப்படத்தை பார்த்த வரையில் ரோஜருக்கு கண்டிப்பாக 60 வயதுக்கு மேலாகத்தான் இருக்கும். அது மட்டும் தாய்க்கு தெரிந்தால் இப்படி சம்மதத்தை சொல்ல முடியுமா அவளால் என்று நினைத்தாள் மிதிலா. அலுவலகம் சென்றாள். எதிரில் அடிக்கடி குலுக்கலாய் நரேந்திரன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனை முகமிருந்து பார்க்க அவளுக்கு சங்கடமாக இருந்தது. அதில் அவன் வேறு, என்ன மிதிலா, ரோஜர் சாருக்கு பதில் சொல்லிவிட்டாயா என்று கேட்க, சம்மதத்தை சொல்லிவிட்டேன் என்றாள் உணர்ச்சியற்ற குரலில். அதோடு அவளுடைய முகத்தையும் ஆழமாக உற்று பார்த்தாள். இவனுக்கு இந்த முடிவில் சந்தோஷமா, வருத்தம்தானே கொள்வான்? அவளோடு ஏரிக்கரை, பால்கனி, நிலவொளி என பல இடங்களில் காதல் பார்வை பார்த்தவன் தானே. அதற்குள் மனம் மாறி விட்டானா? அல்லது ரோஜருக்காக மனதை மாற்றிக்கொண்டு விட்டானா? அவள் அப்படி நரேந்திரனை உற்று பார்க்க அவனது முகம் எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்தது. அவளால் எதையும் அதிலிருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. சரிதான், சரியான கல்லூரி மங்கன். ரோஜரின் உதவியை பெற்ற நாமே இப்படி மனம் மாறி இருக்கும் பொழுது அவர் உடனே செக்ரட்டரியாக இருப்பவன் ரோஜருக்காக தன் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டானா என்ன? அப்படித்தான் இருக்கும். தன்னை போல் நரேந்திரனும் ரோஜருக்காக தன் உணர்வுகளை மறைத்து தியாகம் செய்திருக்க வேண்டும். யோசனையில் அந்த முடிவை கண்டுபிடித்தவள் போல நிம்மதியடைந்தாள் அவள். அதற்கு பின் வந்த நாட்கள் வேகமாக சுழன்றது. ரோஜரின் ஏற்பாட்டின்படி மறுவாரமே ஒரு முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டு கல்யாண வேலைகள் தொடங்கியது. அடுத்த 2 நாளில் ரோஜர்
கொரியர் பார்சலின் மூலம் கல்யாண அழைப்பிதழ்களை அனுப்பிவிட்டார். தனது அன்பு இல்ல தோழிகளுக்கு, மேடம் ரங்கமணி அம்மாளுக்கு என அனைவருக்கும் முகவரி எழுதி அழைப்பிதழ் அனுப்புவதில் மும்மரமாகிவிட்டாள் மிதிலா. நரேந்திரனும் சும்மா இருக்கவில்லை. கல்யாண வேலைகளை தன் தலையில் எடுத்து போட்டுக்கொண்டு பம்பரமாகச் சுழன்றான். வேண்டிய ஏற்பாடுகளை கரெக்டாக செய்தான். இதோ நாட்கள் உருண்டோடி இன்று முகூர்த்த நாள். மிதிலா சொன்னபடியே 2 நாட்களுக்கு முன்பே ரோஜர் அங்கு குடகுமலைக்கு வந்து அவருக்கு சொந்தமான இன்னொரு பண்ணை வீட்டில் தங்கியிருப்பது தெரிந்ததும் அவரை சந்திக்க அவள் முயலவில்லை, விரும்பவும் இல்லை. அதனாலே மணப்பெண் மேலும் அவள் அலங்காரத்தில் இருந்து மணமேடை செல்லும் வரை குனிந்து தலை நிமிரவில்லை. குனிய வைத்த முகத்தை உயர்த்தவே இல்லை. ஐயர் மந்திரம் சொல்ல சொல்ல சடங்குகள் ஒவ்வொன்றாக நடந்தன. மணப்பெண் குனிந்த தலை நிமிராமல் இருந்த மிதிலாவின் பக்கத்தில் பட்டு வேஷ்டி சட்டை பளபளக்க மாப்பிள்ளை கோலத்தில் ரோஜர் உட்கார்ந்தார். சரியான முகூர்த்த நேரத்தில் மிதிலாவின் கழுத்தில் தாலியையும் கட்டினார். நிமிர்ந்து அவரை பார்த்த மிதிலா பலமாக அதிர்ந்து விட்டாள். மிதிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நம்ப முடியாமல் கண்களை விரித்து பார்த்தவள் அப்படியே இன்பமாக அதிர்ந்து விட்டாள். அவள் பக்கத்தில் உட்கார்ந்து மாப்பிள்ளையாய் தாலி கட்டியது ரோஜர் இல்லை, சாட்சாத் நரேந்திரன் தான். என்ன இது, நீங்களா? நீங்கள் எப்படி? அதிர்ந்து போய் உறக்கவே கூவிவிட்டாள். நரேந்திரன் பதில் எதுவும் சொல்லாமல் புன்னகைக்க நிமிர்ந்து பார்த்தவளுக்கு மேலும் அதிர்ச்சி. அவளது தாய் லக்ஷ்மி, ரங்கமணி அம்மாள், இன்னும் கம்பெனியின் முக்கியமான உறுப்பினர்கள் எல்லோரும் குறும்பாக அவளை பார்த்து புன்னகைத்தபடியே என்னதான் நடக்கின்றது இங்கு திகைத்து போய் மேலும் மைவிழிகள் விரிய அவள் வியக்க மெல்ல தனது கரங்களால் அவளது விரல்களை அழுத்தினான் நரேந்திரன். பயப்படாதே, எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது. கல்யாண சடங்குகள் முடியட்டும், எல்லாவற்றையும் விரிவாகச் சொல்லுகிறேன் என்றான். அவன் சொல்லாவிட்டாலும் அவளால் சும்மா இருக்க விடவில்லை. மைவிழி கண்கள் மறுபடி அலைப்பாய ரோஜரை தேடினாள். ரோஜர் அங்கு இல்லை. என்னவாயிற்று? ரோஜர் சொன்னபடி வரவில்லையோ? மேலும் தவிப்பாக சில நிமிடங்கள் அவளுக்கு நகர்ந்தது. 5 நிமிடங்கள் கழித்து தனி அறையில் அவளும் நரேந்திரனும் பால் பழம் சாப்பிட ஓய்வுடன் கதவை லேசாக சாத்தியவள் பிலுபிலுவென்று அவனை பிடித்து கொண்டாள். திகைத்து துடித்தவளை ஆறுதலாக மடியில் அவளது திமிரினால் அழுத்தி உட்கார வைத்தான் நரேந்திரன்.